Dear students, good morning. இன்னைக்கு 11th standard economic class நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜ் அப்படின்னா என்ன. லாஸ்ட் கிளாஸில் நம்ம வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெண்ட், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ரெக்கார்டிங் தியரி ஆஃப் ரெண்ட், குவாசி ரெண்ட், மார்ஷலுடைய குவாசி ரெண்ட், இது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ வேஜ் அதாவது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய அதாவது லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷனுடைய லேபருடைய ரிவார்டு ஃபார் லேபர் வேஜ். அந்த வேஜில் இருக்கக்கூடிய என்னென்ன தியரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேஜ், கூலி அப்படின்னா என்ன கவனிங்க. வேஜ் ஆர் த பேமெண்ட் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் லேபர் வெதர் இன்டலெக்சுவலி ஆர் ஃபிசிக்கலி. அதாவது வேஜ் அதாவது வழங்கப்படக்கூடிய கூலி, ஒரு உழைப்பாளருடைய கூலி அறிவையோ அல்லது உடல் உழைப்பையோ பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியாகும். கூலியில் அதாவது உழைப்பு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று அறிவை சார்ந்த உழைப்பு, இன்னொன்று உடல் உழைப்பு. இதில் எதுக்கு வழங்கப்பட்டாலும் அதுக்கு பேர் கூலின்னு சொல்கிறோம். இந்த கூலி டெய்லி, வீக்லி, அதாவது மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, நேரத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, பார்ட் டைமு, இந்த மாதிரி பல விதங்களில் பிரிக்கப்படுகிறது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜ் இஸ் த ப்ரைஸ் பெய்டு டு த லேபரர் ஃபார் தேர் சர்வீஸ் ரெண்டட். அதாவது சர்வீஸ் ரெண்டருக்கு தகுந்த மாதிரி பெய்டு டு த லேபர், சரியா, லேபருக்கு வழங்கப்படக்கூடிய விலைன்னு நம்ம சொல்லலாம். எ சம் ஆஃப் மணி பெய்டு அண்டர் கான்ட்ராக்ட் பை த எம்ப்ளாயர்ஸ் டு எ ஒர்க்கர் ஃபார் த சர்வீஸ் ரெண்டர்ட். அதாவது பென்காம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உற்பத்தியாளர் உழைப்பாளியின் பணியை பெற ஒப்பந்தம் செய்து குறிப்பிட்ட தொகையை வழங்குவது கூலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய வகைகள் என்னென்ன, வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினல் வேஜ், ரியல் வேஜ், பீஸ் வேஜ், லாஸ்ட் ஒன் டைம் வேஜ். ஃபஸ்ட்டு நாமினல் வேஜ் ஆர் மணி வேஜ் அப்படின்னா என்னன்னா, த வேஜ் ஆர் ரெஃபர்டு டு த வேஜஸ் பெய்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அதாவது பணத்தினால் வழங்கப்படக்கூடிய கூலி, ரொக்கமாக வழங்கப்படணும். நம்மளுடைய கூலி எப்படி வழங்கப்படணும் அப்படின்னா, பல விதங்களில் கூலி இருக்குது. ஒரு சிலர் பணமாக கொடுப்பாங்க, ஒரு சிலர் பொருளாக கொடுப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா வேறு மாதிரி சர்வீஸாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கப்படக்கூடிய கூலிகள் நிறைய இருக்குது. இதில் நாமினல் வேஜ் ஆர் மணி வேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொக்கமாக வழங்கப்படக்கூடிய கூலியை நம்ம மணி வேஜ், அதாவது மணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, வேஜ் பெய்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரியல் வேஜ் அப்படின்னா என்னென்னா, ரியல் வேஜ் ஆர் த வேஜ் பெய்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பண்டங்களாகவோ பணிகளாகவோ கூலியை நம்ம வழங்கணும் அப்படின்னா தட் இஸ் கால் ரியல் வேஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பீஸ் வேஜ் அப்படின்னா என்ன, த வேஜ் தட் ஆர் பெய்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் குவாண்டம் ஆஃப் த ஒர்க் டன். அதாவது எவ்வளோ வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கோ, நீங்கள் இதை கட்டிடம் கட்டுற இடங்களில் மேசன்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, அதாவது இன்றைக்கி எவ்வளோ வேலை முடிக்கப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து அந்த கூலியை வாங்கிக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் கால் பீஸ் வேஜ். நெக்ஸ்ட் டைம் வேஜ், நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலையில் 8லேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இவ்வளோ டைம் 12 hours ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டைம் வேஜ். நேரத்துக்கு தகுந்த மாதிரி கூலியை வாங்கணும் அப்படின்னா, கூலி வழங்கப்பட்டது அப்படின்னா தட் இஸ் கால் நேர கூலி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் வேறு என்னென்ன தியரிஸ் ஆஃப் வேஜஸ் இருக்குது, என்னென்ன தியரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜ், தட் இஸ் பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடு. செகண்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி ஆஃப் வேஜ், அதாவது வாழ்க்கை தர கூலி கோட்பாடு. தேர்ட் ஒன் வேஜ் ஃபண்டு தியரி ஆஃப் வேஜ், கூலி நிதி கோட்பாடு. ஃபோர்த் ஒன் ரெசிடென்சியல் தியரி ஆஃப் வேஜ், எச்ச உரிமை கூலி கோட்பாடு. ஃபிஃப்த் ஒன் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் வேஜ், இறுதிநிலை உற்பத்தி திறன் கூலி கோட்பாடு. அப்படின்னு மொத்தம் 5 தியரிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜ். இதை ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட் ரெக்கார்டோ இதை சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு, சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜ், பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடை ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டோ. அதாவது பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடு, சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மிக தொன்மையான ஒரு கோட்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஓல்டஸ்ட் தியரி அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜ் அப்படிங்கிறது, அதாவது அக்கார்டிங் டு திஸ் தியரி வேஜ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த சப்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் த லேபர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அந்த குடும்பம் அன்னைக்கு பிழைக்கிறதுக்கு தேவையான கூலியை மட்டும் வாங்கிக் கொள்வது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூலி கிடைக்கும். அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேருக்கு ஆகக்கூடிய செலவு 200 ரூபாயாக இருக்கும். அப்போ அன்னைக்கு சம்பாதித்து அன்னைக்கே சாப்பிடக்கூடிய அந்த கூலி முறைகளை நம்ம என்ன சொல்கிறோம்
அந்த வேஜ் சிஸ்டம்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜ், பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி அப்படின்னா என்னென்னா, இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாரன்ஸ். சொல்கிறவர் யார், டெவலப் பண்ணுறவர் யார், டாரன்ஸ். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் தியரி ஆஃப் வேஜ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. இப்போ தினமும் சாப்பிட்றது சப்ஸ்டன்ஸ் தியரி, சாப்பாடு போக கொஞ்சம் சேமிப்பு பண்ணி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறதுக்கு உண்டான கூலி விகிதத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜ் ஃபண்ட் தியரி. என்ன தியரி? வேஜ் ஃபண்ட் தியரி. இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு பை ஆடம் ஸ்மித். இதோடைய டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில். சரியா? ஜேஎஸ் மில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவ்ரி எம்ப்ளாயர் வில் கீப் எ கிவன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் பேமெண்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். அதாவது ஒவ்வொரு உற்பத்தியாளரும் ஒரு குறிப்பிட்ட மூலதன தொகையை உற்பத்தியாளருக்கு, உழைப்பாளருக்கு கூலி வழங்க வைத்திருப்பர். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜ் ஃபண்டு தியரி. அந்த நிதியவே கூலி நிதி அப்படின்னு சொல்கிறோம், வேஜ் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிலையானது மற்றும் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேஜ் ஃபண்டு தியரி. சொன்னவர் யாருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் ஆடம் ஸ்மித், டெவலப் பண்ணுறவர் ஜேஎஸ் மில். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் கிளைமேட் தியரி ஆஃப் வேஜ், அதாவது எச்ச உரிமை கூலி கோட்பாடு. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னா அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் எஃப்ஏ வாக்கர், இயர் 1875. இவருடைய அதாவது பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிற ஒரு நூலில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த தியரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு திஸ் தியரி wage is the residential portion after paying remuneration of all the factor land, labor, capital, organization. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு. இதில் நிலம், மூலதனம், தொழிலமைப்பு ஆகியவற்றுக்கு வழங்கப்படக்கூடிய எச்சம் போக, அதாவது எல்லாத்துக்கும், நிலத்துக்கு, மூலதனத்துக்கு, தொழிலமைப்புக்கு மூணுக்கும் வழங்கியது போக எஞ்சியுள்ள மீதி இருக்கிற தொகையவே நம்ம என்னவா பண்ணுறோம், கூலியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு எச்ச உரிமை கூலி கோட்பாடு, ரெசிடென்சியல் கிளைமேட் தியரி. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் வேஜ். இது ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அக்கார்டிங் டு திஸ் தியரி இது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு திஸ் தியரி வேஜ் ஆர் டிட்டர்மின்டு பை த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இஸ் ஈக்குவல் டு அட் த பாயிண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம். அதாவது ஒருவருக்கு வழங்கப்படக்கூடிய கூலி அவங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட, அந்த லேபரால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளினுடைய மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கணும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஈக்குவல் டு லேபர், அதாவது வேஜ், அதாவது வேல்யூ ஆஃப் goods and services of the labor is equal to value of wage அப்படின்னு சொல்லிடுறாங்க. this is called marginal productivity theory of wage. இது இந்த 5 தியரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, அதாவது வட்டி அப்படின்னா என்ன, அதுக்குரிய கோட்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.